கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் மார்ட்டின் பியூசர். இவருடைய காலம் 1491 முதல் 1551 முடிய. இவருடைய நாடு பிரான்ஸ், இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து. சீர்திருத்தம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நினைவுக்கு வருபவர்கள் மார்ட்டின் லூத்தர் மற்றும் ஜான் வெக்லி. ஆனால் பலருக்கு மார்ட்டின் பியூசர் நினைவுக்கு வருவதில்லை. மார்ட்டின் பியூசர் ஒரு சிறந்த சீர்திருத்தவாதி. அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை விளக்க உரைகளையும் எழுதியவர். டொமினிக்கன் குழுவிலிருந்து தன்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை ஆரம்பித்தவர். 1521 புரட்டஸ்டன்ட் திருச்சபையை தழுவினார். எனவே 1522 ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து நீக்கப்பட்டார். அக்காலத்தில் ஒரு பெரிய குழப்பமானது புரட்டஸ்டன்ட் திருச்சபையில் காணப்பட்டது. எது புரட்டஸ்டன்ட் திருச்சபை? மார்ட்டின் லூத்தரை பின்பற்றிய சபையா அல்லது ஸ்விங்லியை பின்பற்றிய சபையா? ஏனெனில் பல கருத்து வேறுபாடுகள் மலிந்து கிடந்தன. ஆங்காங்கே சிறு சிறு சபைகள் தோன்றலாயின. புரட்டஸ்டன்ட் திருச்சபைக்குள்ளே பிளவுகள் பிறந்தன. மார்ட்டின் பியூசர் இந்நிலைகளைக் கண்டு மிகவும் வேதனையடைந்தார். சிதறி கிடந்த புரட்டஸ்டன்ட் மக்களை இணைக்க விரும்பினார். ஆண்டவரின் உதவியுடன் செயல்பட ஆரம்பித்தார். முயற்சிகள் பல நடந்தும் ஒற்றுமை ஏற்படவில்லை. மனம் நொந்து போனார். ஆனால் இவருடைய கருத்துக்களால் கால்வின் மிகவும் கவரப்பட்டார். மார்ட்டின் தன் எழுதிய இயேசு கிறிஸ்துவின் அரசு என்ற நூலால் புகழ்பெற தொடங்கினார். இங்கிலாந்து அரசு இவரை அழைத்தது. அங்கு தாமஸ் என்ற பேராயர் இவரை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக அமர்த்தினார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அங்கே கட்ட ஆரம்பித்தார். 1551 மரணமடைந்த இவரின் எலும்புகள் மேரி என்ற கத்தோலிக்க அரசியால் தோண்டி எடுக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டது. கல்லறையும் நாசமாக்கப்பட்டது. திருச்சபைக்குள்ளே ஒற்றுமை என்பது தகர்ந்து போனது. பிரியமானவர்களை, திருச்சபைக்குள் ஒற்றுமை ஏற்பட கைகோர்த்து செயல்படுகிறார். ஜார்ஜ் மத்திஷன் இவ்விதமாய் சொல்கிறார்: ஆண்டவருக்காக அமைதியுடன் காத்திரு, சீக்கிரத்தில் அவர் குரலை கேட்பாய், மரணம் வெற்றியால் விழுங்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, ஒற்றுமையே உயர்வு. பிரிந்திருக்கின்ற எந்த ஒரு ராஜ்யமும் அது விழுந்து போகும் என்று வேத வாக்கியம் திருவளம் பற்றுகிறது. ஆம், மீண்டும் மீண்டும் சபைகள் பிளவுபடுகிறது. பல பிரிவினைகள் உண்டாகிறது. பல சத்தியத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது. அநேக புதிய புதிய கொள்கைகளை கொண்ட திருச்சபைகள் உருவாகிறது. ஆம், திருச்சபைகள் உருவாகுவது நல்லதுதான். ஆனால் கொள்கைகளில் மாறுபடுவதுதான் தவறு. ஆம், கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அன்பை மட்டுமே போதிக்க வந்தார். அன்பே எல்லாம் என்று திருவளம் பற்றினார். தானும் அன்பாகவே இருக்கிறேன் என்று திருவளம் பற்றினார். ஆனால் சபைகள் புதியன உருவாகினாலும், ஏற்கனவே இருக்கிற சபைகள் ஆனாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை மட்டுமே மையமாக வைத்து செயல்பட வேண்டும். ஆம், ஆராதனை முறைமைகள் என்பது நமக்கு எப்படி வேண்டுமோ அப்படி நாம் வைத்துக் கொள்ளலாம். அவைகள் எல்லாம் இயேசுவின் அன்பின் இடத்தில் ஜனங்களை வழிநடத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும். ஆம், குறிப்பிட்ட சபைகளுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்துவதாக இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட போதகர்களுக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட ஊழியர்களுக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்கக்கூடாது. சபைகளெல்லாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை போதிக்க வேண்டும். கிருபையை போதிக்க வேண்டும். இதுதான் இயேசு விரும்புகின்ற சபை. ஆம், சபை என்றால் வெறும் கட்டிடம் அல்ல. அவர் நம்முடைய உள்ளான மனிதனை, உள்ளான இருதயத்தை ஆலயம் என்று சொல்லுகிறார். அங்கே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
நாம் அன்பாக இருக்கிறோமா? அன்பை போதிக்கின்றோமா? கிருபையை போதிக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். சபைகள் பல இருக்கட்டும், ஆனால் இயேசுவின் கொள்கை, இயேசுவின் கோட்பாடுகள், இயேசுவின் சிந்தை, இயேசுவின் சித்தம், அதுவே எல்லா சபைகளுக்கும் தலையாக இருக்கட்டும். எல்லா சபைகளிலும் ஒரு சில குறைபாடுகள் நிச்சயம் உண்டு. இயேசுவின் அன்பை மையமாக வைத்து அது சரி செய்யப்பட வேண்டுமே தவிர எந்த ஒரு சபையும் புறக்கணிக்கப்படலாகாது. சபைகளெல்லாம் கிறிஸ்துவால் உருவாக்கப்படுகிறது. சபைகளெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையை தனக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மார்ட்டின் பியூசர் சபைகளை சீர்படுத்தியதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. காலம் காலமாக பல பிரிவுகளுக்குரிய சபைகள் உருவாகினாலும் அவைகள் இன்றும் முடிவுக்கு வரவில்லை. இன்றும் பல பிரிவுகளில் சபைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. இதனால் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்பட முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. பிரிவுகள் வேண்டாம், பிளவுகள் வேண்டாம், ஒற்றுமையே போதும். ஒற்றுமையாக கிறிஸ்துவை ஆராதிப்போம். கிறிஸ்துவின் அன்பை உலகுக்கு எடுத்துச் செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 3ஆம் அதிகாரம், சங்கீதம் 104, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.